மதுரை திருப்பரங்குன்றத்தில் தேர்தல் பரப்பிற்காக வந்திருக்கும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர். அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் தேர்தல் பாதுகாப்பிற்காக வந்திருக்கும் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தி வருகின்றனர். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்ம செய்தியாளர் ஹரி இணைப்பில் இருக்கிறார். ஹரி, இந்த அணிவகுப்பு எத்தனை மணிக்கு தொடங்குச்சு, எவ்வளவு நேரம் வரைக்கும் நடக்கும்? நிச்சயமா மணிமாறன், பாத்தீங்கன்னா மதுரை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இங்கு பாதுகாப்பு பணிகளை ஏற்கனவே தமிழக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில மத்திய துணை ராணுவத்தை சேர்ந்த 3 கம்பெனிகளை சேர்ந்த 246 வீரர்கள் இன்று பிற்பகலில் மதுரை வந்தடைந்தனர். அவர்களுக்கு இன்று அவர்களில் ஒரு பகுதியினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் இணைந்து இந்த கொடியமைப்பை நடத்துகிறார்கள். ஆர்விப்பட்டி பேருந்து நிலையத்திலிருந்து திருநகர் 5வது பேருந்து நிறுத்தம் வரை சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்காக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த கொடியெடுப்பு நடத்தப்படுகிறது. முக்கியமாக முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவராவ் தெரிவித்த பொழுது தேர்தல் விதிமுறைகளை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதற்காக இது போன்ற கொடியெடுப்பு நடத்தப்படுகிறது. அதாவது இதுவரை வாக்குச்சாவடிகள் 54 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்தந்த பகுதிகளில் வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ள பகுதிகளில் இந்த கொடியணைப்பு நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அச்சத்துடன் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும். அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த கொடியெடுப்பு நடத்தப்படுகிறதா தெரிவித்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவராவ் மற்றும் மாநகர காவல்துறை ஆணையர் சைலேஷ்குமார் யாதவ் மற்றும் துணை மாநகர ஆணையாளர் அருண்குமார் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜீவா உள்ளிட்ட அதிகாரிகள் அவர்களுக்கு முன்னதாகவே நடந்து வருகிறார்கள். இதன் பின்னால் தமிழக காவல்துறையினர் இசை முழக்கத்துடன் மத்திய ராணுவத்தினர் கொடியெடுப்புல ஈடுபட்டு வராங்க. மணிமாறன். ஹரி, பாதுகாப்பிற்காக வந்திருக்கும் துணை ராணுவ படையினரின் பிரதான பணிகள் என்னன்னு விளக்கமா சொல்லுங்க. நிச்சயமாக இந்த மத்திய துணை ராணுவத்தின் பணிகள் என்பது இன்றிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு, அதாவது வல்னரபிள் என்ற பகுதி என்று சொல்லப்படுகிற இந்த பதற்றமான பகுதிகளுக்கு கண்டறியப்பட்டு ஒரு 5 நாட்களுக்கு அந்தந்த பகுதிகளில் மக்களிடம் கொடியணிப்பு நடத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. அதனை தொடர்ச்சியாக மற்றொரு பகுதியினர், இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள ஒரு சில பகுதியினர் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள, அதாவது 18 பறக்கும்படை மற்றும் 18 நிலையான கண்காணிப்பு குழு உள்ளிட்ட 36க்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்களுடன் இணைந்து பணியாற்றுவாங்க. இவர்கள் ஏற்கனவே இருக்கிற 21 வாகன சோதனை சாவடிகள் மட்டுமல்லாது பறக்கும்படையுடன் இணைந்து பணியாற்றுவாங்க. இது தவிர தேர்தல் நடக்கும் அன்று வாக்குப்பதிவு அன்று வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்குப்பதிவு அன்று வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு பின்னதாக அவர்களுடைய இடத்துக்கு திரும்புவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிமாறன்.